இப்போ நம்ம மிஸ்டர் எக்ஸ் படத்தோட ஷார்ட்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூக்ளியர் வெப்பன் காணாம போயிருது. அதை நம்ம இந்தியால இருந்து ஹீரோ தலைமையிலான ரா ஏஜென்ட் கேங் வந்து போய் கண்டுபிடிக்க போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் மீதி கதை. மூவியோட மெயின் லீடு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்யா. நல்லா பிசிக்கா இருக்காரு. த்ரூ அவுட்டா ஒரு மேன்லியான ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்கிரீன் பிளேல கொடுத்த ரோலை கரெக்டா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா படத்தோட வில்லன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதம் கார்த்திக். அவர் வந்து பிரிஸ்கா இருக்காரு, ஸ்மார்ட்டா இருக்காரு. பட் இருந்தாலும் படம் ஃபுல்லாவே ஹீ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்பா அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு யோசிச்சா டிஃப்ரெண்டா வில்லனை காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்களாம். சரத்குமாரோட கேரக்டர் வந்து ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும் கொடுத்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மஞ்சு வாரியரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா வந்து ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா மெனக்கிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஆர்டிபிஷியலா நடிச்சிருந்தாலும் ஹீரோ மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு கேரக்டரா காமிச்சிருக்காங்க. திபுவோட மியூசிக் வந்து சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் படத்துக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப விஷுவலி நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த் இதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. இந்த படத்தை வந்து ஒரு டெக்னிக்கலி ஒரு எஃபிஷியன்டான ஒரு படமா கொடுத்திருந்தாரு. இந்த ஸ்கிரீன் பிளேயோட மேக்கிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அங்கங்க சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு விறுவிறுப்பா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருது. பட் இருந்தாலும் எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிக்கிறான் பாத்தியா அவன் ஒரு ரா ஏஜென்ட், இது உட்காந்துருக்கான்ல இவன் ஒரு ரா ஏஜென்ட், அதோ 2வது தெருவுல ஒருத்தன் போறான் பாரு அவனும் ஒரு ரா ஏஜென்ட் அப்படின்னு படத்துக்கு எல்லாருமே ஒரு ரா ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு 20 மினிட்ஸ் படத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்னு டேரக்டர் யோசிச்சிருக்காரு போல. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி வர்றவன் போறவன் எல்லாத்துக்குமே ஒரு பிளாஷ்பேக்கை போட்டுருவோம் அப்படின்னு யோசிச்சு ஒரு 4447 பிளாஷ்பேக்கை போட்டு படத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகுது கொஞ்சம் மேனேஜபிளா இருக்கு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்பை த்ரில்லர்ப்பா, பயங்கரமா ஆக்ஷன் பேக்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காமிக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க போல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிச்சுவேஷன்ல வில்லன் கேங் வந்து ஒரு வீட்டுக்குள்ள போய் பயங்கரமா டார்ச்சர் பண்ண போகுது. அதை ஒரு போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போலீஸ் போர்ஸ் அனுப்பி எப்படியா காப்பாத்திடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு நோனோ அப்படின்னு 35 கிலோமீட்டர் ஓடியே போய் காப்பாத்த ட்ரை பண்றாரு. பட் அவர் ஓடி போறதுக்குள்ள வில்லன் எதுக்கு வந்தானோ அந்த காரியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கே போயிடுறான். படம் டெக்னிக்கலாவும் விஷுவலாவும் நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து லாஜிக்கே இல்லாத நம்ப முடியாத நிறைய விஷயங்களை காமிச்சதுனால இந்த படத்தோட நிறைய இடத்துல அந்த நம்பிக்கை தன்மை அதனாலேயே போயிருக்கு. ஆக மொத்தத்துல இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த லாஜிக்கெல்லாம் முக்கியமே கிடையாது. ஸ்கிரீன் பிளேல நீங்க என்னத்தை வேணாலும் காமிச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே வந்து எனக்கு கடகடன்னு போய்கிட்டே இருக்கணும். எனக்கு இந்த ஸ்பை த்ரில்லர் மாதிரி படம்லாம் பிடிக்கும். நான் லாஜிக்கெல்லாம் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸ் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். மற்றபடி ஒரு பயங்கரமான ஸ்பை த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைச்சு ஒரு நார்மல் ஆடியன்ஸ் போனீங்கன்னா அவங்களுக்கு இந்த மிஸ்டர் எக்ஸ் ஒரு ஆவரேஜ் எக்ஸா இருக்கும்.